ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே நம்ம வீட்டில் என்ன மாதிரி சரி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் இருக்கும். விளக்கெண்ணெய் எடுத்துட்டு நல்லா சூடு பண்ணிட்டு, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சோத்துக்கத்தாழை, அதில் கொஞ்சம் ஆமணக்கு இலை, ஸோ இது எல்லாம் போட்டு அரைச்ச மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே கொஞ்சம் பெயினும் அந்த இன்ஃப்ளமேஷனும் நல்லாவே குறையும். இது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பெயின். அதான் இன்னைக்கு இப்போ தான் பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு சார், உட்கார இடத்துல எனக்கு இந்த பெயின் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன். நிறைய பேர் இதே டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைல்ஸு இல்லைன்னா ஃபேனல் ஃபிஷர்ஸு இல்லைன்னா வந்து ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கூட இதே மாதிரி பெயின் வரும். ஸோ அதனால் அருகாமையில் டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இது ஸ்பைனல் கார்டு பெயினா இல்லை வந்து இந்த மாதிரி பைல்ஸ் பெயினான்னு சொல்லி நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக இந்த ஸ்பைனல் கார்டு பெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டின் ரொம்ப கிளியராக இருந்தால் தான், அதாவது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போய் நம்ம இன்டெஸ்டைனில் ஒரு கேஸ் இல்லாமல் இருந்தால் தான் பெயின் நல்லாவே குறையும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆமணக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஆமணக்கு இலை கொஞ்சம் மஞ்சத்தூள் சோத்துக்கத்தலை போட்டு சூடு பண்ணி அப்ளை பண்ணவே இன்ஷியலாக இருக்கக்கூடிய பெயின் நல்லா குறையும். இன்னுமே நைட்டு படுக்கும்போது ஆமணக்கு எண்ணெயை வந்து 2 ஸ்பூன் பாலில் கலந்தோ இல்லை வெந்நீரில் கலந்தோ குடிச்சிட்டு படுத்திங்கன்னா, ஒரு 50 ml பாலில் ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்து குடிச்சிட்டு படுத்திங்கனாவே அந்த வாதம் நல்லாவே வெளியேறிச்சுனாவே அந்த பெயின் நல்லாவே குறையும். இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெயின்.